Hello friends, welcome back to Learn English with Helen. இந்த வீடியோல நம்ம டெய்லி யூஸ் சென்டென்சஸ் தான் பார்க்க போறோம். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்களா? Please subscribe the channel and keep supporting me. Without delay, let's get started. Let's see the first sentence. என்னை சமாதானப்படுத்த முயற்சிக்காதே. என்னை சமாதானப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணாதன்றதை எப்படி சொல்லலாம்? Don't try to convince me. என்னை கன்வின்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணாதன்னு அர்த்தம். Don't try to convince me. Next sentence is அறைக்குள் நுழையும் முன் கதவை தட்ட முடியாதா? ரூம்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க டோரை தட்டிட்டு வரமாட்டீங்களான்னு கேட்போம் இல்லையா? அதுதான். அதை எப்படி கேட்கலாம்? Can't you knock on the door before entering the room? ரூம்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி டோரை நாக் பண்ணிட்டு வரமாட்டீங்களா? டோரை தட்டிட்டு வரமாட்டீங்களான்னு அர்த்தம். Can't you knock on the door before entering the room? Next sentence is நான் இப்போது மிகவும் கோபமாக இருக்கிறேன். நான் ரொம்ப கோபமா இருக்கேன்றதை எப்படி சொல்லலாம்? I am very angry right now. Right nowனா இப்பொழுதுன்னு அர்த்தம். I am very angry right now. Next sentence is அவள் வருவாள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அவள் வருவான்ட்டு நான் உறுதியா நம்புறேன்றதை எப்படி சொல்லலாம்? I am sure that she will come. I am sureனா நான் உறுதியா நம்புறேன்னு அர்த்தம். I am sure that she will come. Next sentence is இந்த வேலையை முடிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? இந்த work முடிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும்ன்றதை எப்படி சொல்லலாம்? How long will you take to complete this work? How long will you take to complete this work? Next sentence is உங்களுக்கு புதிய வேலை கிடைத்ததாக கேள்விப்பட்டேன். உங்களுக்கு நியூ ஜாப் கிடைச்சிருக்குன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்றதை எப்படி சொல்லலாம்? I have heard that you got a new job. I have heard that you got a new job. Next sentence is நான் தனியாக இருப்பது நல்லது. நான் தனியாவே இருக்கிறது நல்லதுன்றதை எப்படி சொல்லலாம்? I am better off alone. I am better off alone. Next sentence is திரும்ப திரும்ப என்னிடம் அதை கேட்காதே. ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப என்கிட்ட கேட்காதன்றதை எப்படி சொல்லலாம்? Don't ask me the same thing again and again. Don't ask me the same thing again and again. Next sentence is நான் உன்னிடம் எதுவும் சொல்லவில்லை. நான் உன்கிட்ட எதுவுமே சொல்லலன்றதை எப்படி சொல்லலாம்? I never said anything to you. நான் உன்கிட்ட எதுவுமே சொல்லலன்னு அர்த்தம். I never said anything to you. Next sentence is ஒரு முறையாவது வாருங்கள். அதை எப்படி சொல்லலாம்? Come at least once. ஒரு one time அது இங்க வாங்கன்னு அர்த்தம். Come at least once. Next sentence is என் முடிவை மாற்ற முடியாது. என்னோட டெசிஷனை சேஞ்ச் பண்ணவே முடியாதுன்றதை எப்படி சொல்லலாம்? I can't change my decision. I can't change my decision. Next sentence is அழாதே உன் கண்ணீரை துடை. அதை எப்படி சொல்லலாம்? Don't cry, wipe your tears. Don't cry, wipe your tears. Next sentence is நான் அவளை இதற்கு முன் பார்த்ததில்லை. அதை எப்படி சொல்லலாம்? I have not seen her before. I have not seen her before. நான் அவளை பார்த்ததே இல்லை இதுக்கு முன்னாடின்னு அர்த்தம். Next sentence is நீங்கள் விரும்பியபடி செய்யலாம். உங்களோட விருப்பப்படியே செய்யலான்றதை எப்படி சொல்லலாம்? You can do as you like. You can do as you like. So my dear friends, இந்த வீடியோல பார்த்த எல்லா சென்டென்சஸ்மே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். So daily practice பண்ணிட்டே இருங்க. உங்களாலையும் இங்கிலீஷை fluent-ஆ பேச முடியும். If you like this video, like and share with your friends and kindly subscribe the channel and keep supporting me. Thank you friends.